ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் கிட்ட வந்து திவாகர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பிரஜன் ஷாக் ஆகுறாரு. ஏன் ஷாக் ஆகுறார், என்ன ஷாக் ஆகுறார், இந்த பணப்பெட்டி மேட்டரை பற்றி பேசும்போது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பணப்பெட்டி, இந்த பணப்பெட்டி வந்துட்டு உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஷாக். என்னென்னா, பணப்பெட்டியை வினோத் வந்து எடுப்பான்னு தெரியாது, அரோரா எடுக்கிறதுக்கு முயற்சி அப்பப்போ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. விக்ரமும் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா சொன்னாங்க. ஆனால் அந்த பணப்பெட்டி 18 லட்சத்தை தொடும்போது அவங்க சைலண்டாக உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது எடுக்கணுன்ற ஒரு சில முயற்சி, சின்ன சின்ன முயற்சி எதுவுமே பண்ணல, அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அரோராவை எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதியும் கேட்டிருப்பார், ஏன் நீங்கள் பணத்தை எடுக்கல? இல்லை சார், எனக்கு எடுக்கணும்னு தோணலை அப்படின்னு. மேபி எனக்குன்னு தோணுச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து 2 பேர் வெளியே போயிட்டாங்க, இது அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் அப்படி எனக்கு தோணுது. பட் அது பிரஜனுக்கே வந்துட்டு அது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா இங்கே வந்து திவாகர் வந்து அவர் கையை பிடிச்சி, ஏன்னா ஆக்சுவலாக நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் நான் கண்ணை காமிச்சு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வந்துட்டு அதான் கானாவனத்துக்கு நிறைய இருக்குது, உங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் பணத்தை வந்தால் சான்ஸ்க்கு எதாவது எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லைண்ணே. அதே மாதிரி வினோத்தை வந்துட்டு சப்போஸ் அந்த பணத்தை எடுக்காமல் இருந்தால் கூட இவங்க எடுக்க சான்ஸ் இருந்திருக்கும், இவர் வந்து ஃபைனலில் வந்திருப்பார். ஆனால் அவரும் விடலை. ஆனால் இவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேனே. அதே மாதிரி சில பேருக்கு மட்டும் தானே நான் வந்துட்டு ஒரு சில குழுவெல்லாம் கொடுக்க முடியும், அசால்ட்டாக விட்டுட்டாங்கண்ணே அவங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்க்குறேன், என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ இவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் அவர் வந்து அன்றைக்கே வந்து இந்த ரீஎன்ட்ரி ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து க்ளூ கொடுத்துருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு 2 பேரை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க, ஒன்று டைட்டில் வினரு, இன்னொன்று அந்த பணப்பட்டி எடுக்கிறவங்க பேர். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இவங்களும் அப்படி தான் பணத்தை எடுப்பாங்கன்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். பட் அங்கே வந்து சாண்ட்ரா வந்து பணத்தை எடுக்கலை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது கண்டிப்பாக விஜய் பார்வதி கமருதனுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லாமல் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு பிளானாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏன் எடுக்கலைன்றது இப்போ வரைக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங் இருக்குல்ல, அதே மாதிரி பிரஜனுக்குமே ஷாக்கிங் இருக்கிற விஷயங்கள் இப்போது திவாகர் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது இப்போது அவங்களே அதை வந்து வாய் திறந்து ஏதாவது இன்டர்வியூவில் சொன்னால் தான் அதுக்கு உண்டான விடை தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பிரஜன் வங்கியில் வந்து நம்ம திவாகர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. நான் கூட திவாகரை வந்துட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே சொன்னார் திவ்யா கிட்ட, திவாகரை வா கலாய்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எனக்கு தெரியும் பிரஜன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார். வெளியே என்ன பேசினாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டால் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுவாப்பில். அதேமாதிரி இங்கே வந்து இந்த விஷயத்தை கேட்டவுடனே பிரஜன் ஷாக் ஆனது நம்மளுக்கு ஷாக் ஆகுது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எதுக்காக சாண்ட்ரா வந்து அந்த பணப்பெட்டி எடுக்காமல் போயிருப்பாங்க, என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.